பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 25 மற்றும் 26. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தம் வாழ்வில் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதருடைய பக்தர்களே, அனுதினமும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னோடு இணைந்து நற்கருணை நாதரை சந்தித்து அவரோடு முகமுகமாய் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களை அவர் ஆசீர்வதிக்கட்டும். அநேக பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நற்கருணை ஆராதனை வழியாக பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய மொபைல் நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன். யாருக்காவது ஜெப விண்ணப்பம் வேண்டும் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். சில நேரங்களில் நான் உங்களுடைய ஃபோனை நான் அட்டன் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் செய்வேன், அல்லது நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நானும் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொளியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே திருவருகை காலத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய குழுக்காக ஜெபியுங்கள். உண்மையிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் எங்களை மிகவும் வலிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, வாழ்வில் மாற்றம் தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மாற்றம் தேவை. நமக்குள் மாற்றம் இல்லை என்றால் நம்மால் கடவுளை சந்திக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது, இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மாற்றத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் வளர்வதை நீங்கள் கவனித்து இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வயது அவர்களுக்கு வரக்கூடிய வேளையிலே, ஒவ்வொரு வயதையும் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே, ஒவ்வொரு காலகட்டம் வரக்கூடிய நேரத்திலே அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கின்றது. அதை தாய் தகப்பன் மிகவும் அழகாக பார்த்து இருப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பிறகு அவர்கள் தாய் தகப்பனோடு இருக்க விருப்பப்படுவது இல்லை. இது மனிதனுடைய ஒரு குணநலமாக இருக்கின்றது. எனவே அதை நாம் பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது, வேதனை அடையக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் தவறான வழியில் சென்றிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை அவதூறாக பேசியிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் உங்களை கண்ணீர் வர வைத்திருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம், அவதூறான வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். தயவு செய்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். ஆண்டவர் அந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பதற்காகத்தான் இந்த செய்தியை வருகை காலத்திலே தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாதபடி ஆண்டவரை தரிசிக்க முடியாது. நீங்கள் தான தர்மங்களை செய்யலாம், எளியவருக்கு உதவி செய்யலாம், இந்த திருவருகை காலத்திலே உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. நீங்கள் கல்லான இதயத்தோடு இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் அந்த மாற்றம் வருவது இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை செயலாற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தின்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏற்கனவே வந்துவிட்டார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே அவர் நற்கருணையில் வெளிப்படுகின்றார், நற்கருணை நாதராக வெளிப்படுகின்றார். உங்களோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றார், உங்களை தொடுவதற்கு ஆசைப்படுகின்றார், உங்களை அரவணைக்க ஆசைப்படுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்பதை அவர் அறிந்தபடியினால் திருவெளிப்பாடு 21:5 சொல்லுகின்றார், இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குவேன் என்றும். எல்லாவற்றையும் புதியதாக்கக்கூடிய வல்லமை நம்முடைய நற்கருணை நாதருக்கு உண்டு. அவரை தேடி வந்திருக்கிறீர்கள், அவரு முன்பாக நீங்கள் நிற்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, எனவே அவர் தரக்கூடிய அந்த வாழ்வை நாம் கொண்டிருக்க வேண்டும். அந்த வாழ்வை கொண்டிராதவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியாது. எனவே விழிப்போடு இருந்து ஆண்டவருடைய காலத்திற்காக ஏக்கம் கொண்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் விழிப்போடு இருந்து ஜெபித்தார்கள், அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த அருளை கொடுத்தார். அதன் பிறகு வந்தவர்கள் இயேசுவை பார்த்தார்கள், அவர்கள் அவரை நம்பவில்லை, அவர் மீது நம்பிக்கை இல்லாதபடி வாழ்ந்தார்கள். நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்தறிந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போறீங்க, தினமும் கோயில்ல திருப்பலி நடக்குது, உங்களால் போக முடியவில்லை. யாரை அன்பு செய்கிறீர்களோ அவரை பார்ப்பதற்கு அடிக்கடி நீங்கள் போவீர்கள். யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்கள் சாப்பிட்டார்களா சாப்பிடவில்லையா என்று 3 நேரமும் மெசேஜ் அனுப்பி கேட்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். யாராவது ஆண்டவரை தேடி அனுதினமும் போய் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்பதை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். எனவே தான் ஆண்டோடைய வார்த்தை எல்லாம் உண்மை. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். வாழ்வு தரும் நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் வாழ்வை கொடுக்கின்றது. நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வல்லமையை நமக்கு தருகின்றது. அதை நாம் புரிந்திருக்க வேண்டும். புரிந்து இல்லாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு மோட்சமும் நரகமும் இந்த உலகத்தில் தான் இருக்கின்றது, நான் ஏற்கனவே நரகத்தில் இருக்கின்றேன், நான் ஏற்கனவே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்றேன், இதை போல வேதனை இன்னும் ஒரு வேதனை எனக்கு உண்டா என்று அநேக பேர் கேள்விகளை கேட்பது உண்டு. பிரியமானவர்களே, மறந்து போக வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருப்பதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனைத்து மானிடர்களுக்கும் ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார். கோடிக்கணக்கான அறைகள் இருக்கின்றன. அதில் போக மக்கள் விருப்பம் இல்லாதபடி இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை தேடிதான் இந்த திருவருகை காலத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 35வது வார்த்தை வாசித்து பாருங்கள். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது. அவர் ஆன்மீக பசியை பார்த்து சொல்லுகின்றார். அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் அவருடைய வார்த்தைகளை ஆன்மீகத்திற்காக கொடுத்தார், அவருடைய ஆத்மாவுக்காக கொடுத்தார். ஒவ்வொருடைய ஆத்மாவையும் அவர் இந்த உலகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். எனவே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தின்படி என் ஆண்டவரை சந்திப்பேன் என்று ஒரு உறுதி பூண்டு நீங்கள் போய் உங்களுடைய பங்கு தந்தையை பார்த்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அவரோடு பேசி நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதை ஆண்டவர் விரும்புகின்றார், விருப்பம் கொள்கின்றார். எனவே ஆண்டவர் தரக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மையே அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி.
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நீர் உறுதியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர். யோவான் நற்செய்தி 10:10 வாசிக்கின்றோம், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்லியிருக்கின்றீரே. இதோ இந்த உலகத்தில் அறக்குறையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவமானப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றேன். பிள்ளைகள் படுத்திய வேதனையை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றேன். எதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், எனக்கு நிம்மதி இல்லையே என்று நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இருள் மட்டும் போதும், இருளில் நான் வாழ்ந்து இருப்பேன் என்று சொல்லி இருளில் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீர் அவர்களை தேடி வந்த தெய்வமாக இருக்கின்றீர். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய குறைகளை எடுத்து மாற்றி உம்மீது நம்பிக்கை வைத்து ஒளிக்குள் கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.